जय जगन्नाथ जय जगन्नाथ जय जगन्नाथ பூரி ஸ்ரீ ஜெகநாதர் திருக்கோயில் பூரி. பாருங்கள், மூணு கோபுரம் இருக்கும். மூலவர் கோபுரம் ஒன்று, அம்மா பலராமர், அம்மா சுபத்ரா தேவி, இந்த மூணு பேருனுடைய கோபுரத்தை பார்க்கலாம். ஸோ அனுதினமும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கொடியானது அனுதினமும் காத்தால் ஏற்றுவாங்க, மாலையில் கீழே இறக்குவாங்க. ஸோ இந்த நிகழ்வானது அனுதினமும் நிகழ்த்துகிற இடமா, அனுதினமும் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ பலராமர், சுபத்ரா தேவியார் மற்றும் ஸ்ரீ ஜெகநாதர் அவருடைய திருக்கோபுரங்கள். ஸ்ரீ ஜெகநாதனுடைய கோபுரத்திட்ட உச்சியில் அந்த கருவறை மேலே தான் உங்களுக்கு அந்த கொடியானது அனுதினமும் ஏற்றப்படும், அனுதினமும் இறக்கப்படும். இந்த நிகழ்வானது நிகழ்த்தவில்லை அப்படின்னு சொன்னால், ஒரு நாளில் கூட இந்த செயல்பாடு நடனா 12 வருடங்களுக்கு இந்த கோயிலானது திறக்கக்கூடாதாம். ஸோ அப்படி ஒரு பண்டைய வரலாறு. ஸோ அந்த பண்டைய நிகழ்வு அப்படியே இது நாள் வரைக்கும் நிகழ்த்துறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், தேரோட்டம் போன மாதம் தேரோட்டம் நடந்தது. அந்த தேர் டிஸ்மேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் காட்சிக்கு வச்சுருக்காங்க பாருங்கள், 3 தேர், புரியுதுங்களா? அதில் முதல் தேர் பாருங்கள் பெரிய தேராக இருக்கும். அந்த பெரிய தேர் தான் உங்களுக்கு ஜெய் ஜெகநாதனுடைய திருத்தேர். நடுப்புற இருக்கிறது பலராமன். 3வது தேரானது சுபத்ரா தேவி தாயார். ஸோ 3 தேரும் பாருங்கள், அப்படியே ஃபுல் வியூவில் பார்க்கலாம். 3 தேரும் வேப்ப மரத்தில் செய்யப்பட்ட தேர். இது ஆண்டுதோறும் செய்யக்கூடிய திருத்தேர். ஒவ்வொரு ஆண்டும் செய்வாங்க வேப்ப மரத்தில் செய்யக்கூடிய திருத்தேர். அதே மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கும் டேக்ஸ் டைம், அதே மாதிரி புதுசாக உருவாக்குறதுக்கும் டேக்ஸ் டைம். அந்த டிஸ்மேண்டில் பண்ணுற வரைக்கும் கண்காட்சியில் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். போன மாதம் அவ்வளவு லட்சோப மக்கள் இங்கேருந்து தான் போவாங்க. 3 கிலோமீட்டர் இந்த அகலம் பாருங்கள், இந்த கோயிலுடைய தேர் வரக்கூடிய அகலம். இந்த தெரு ஃபுல்லுமே உங்களுக்கு லட்சோப தலை, அப்படியே வெறும் மனித தலையாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பூரி ஜெகநாதனுடைய மகிமை. அனைத்தும் நம்ம தமிழர் சோழர் மன்னர்களுக்கு இதை போய் சேரும். பின்னர் வந்த மன்னர்கள்லாம் இந்த திருக்கோயிலை உச்சநிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல 1000 ஆண்டுகளில் கடந்த ஒரு கோயில். ராஜேந்திர சோழனால், அடிப்படை ராஜேந்திர சோழ மன்னர்னால் உருவாக்கப்பட்டது. அவருடைய வம்சத்தினுடைய சோழ மன்னர்கள் இந்த கோயிலை கட்டி பின்வருந்த மன்னர்களுக்கு இந்த திருக்கோயிலானது படிப்படியாக வளர்ச்சி அடைந்திருக்குது. உங்கள் டிகேஎஸ் பூரி ஜெகநாதர் திருத்தலத்திலிருந்து 25/7/2025 நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அன்று பதிவு செய்யப்பட்ட பதிவு மக்களே. நேரடியாக 40 ஆண்டுகள் அடியேன் இந்த ஸ்தலத்துக்கு வரணும்னு குறிப்பாக 2020 தீவிர முயற்சியில் இன்னும் 5 வருஷம் கழித்து 2025, அதுவும் 25 பாருங்கள், 2025 25ஆம் நாள் இங்கே வரணும்னு இருக்குது. என்ன மாதிரி பாருங்கள் பூரி ஜெகநாதனுடைய மகிமை. 4 நாட்கள் மழை பெஞ்சது. அந்த மழை அடியேன்னு இங்கே வந்த உடனே மழை நின்று போச்சான். 4 நாள் கண்டினியூவாக மழை. ஸோ ட்ரெயின்லாம் லேட்டு. ஸோ அப்படி ஒரு சூழலை சூரிய பகவானுடைய தரிசனத்தோடு இங்கே கிடைக்குது. அவ்வளவு கிளைமேட், அவ்வளவு அகத்திய மலையில் எப்படி நமக்கு ஆடி மாதத்தில் இந்த காற்று கிடைக்குதோ, ஸோ அப்படி ஒரு காற்று இந்த இடத்துல பூரி ஜெகநாதர்கிட்ட அனுபவிக்கிறேன். ஸோ அப்படி ஒரு பாக்கியம் இந்த ஆடி மாதத்தில் 25/7/2025 ஒரு சிறப்பான நாள் வாழ்க்கையில். ஸோ அனைவருமே கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்க வேண்டிய ஸ்தலம் பூரி ஸ்ரீ ஜெகநாதர் திருக்கோயில், பூரி, ஒடிசா மாநிலம். ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத்.
நாம் பெற்ற இன்பம் பெருக இவையகம், பெருக இவம். நற்றுணையாவது நமச்சிவாயமே. உங்கள் DKS பூரி, ஒடிசா மாநிலத்திலிருந்து